கோரஸ் ஸ்டார்ட். பலே பலே பலே. ஒரு வாட்டி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சங்கோஜமான பகுதியே இதுதான். இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விட்டுருவாங்க. அந்த பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நானும் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். எவனா கை தட்டுறானான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மாவாவது ஒரு கை தட்டுங்கயா. சிங்கிங் தி ரெயினுடைய இன்னொரு எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆஜி தீபக்காக எனக்கு இது வெயில் அடிக்கும் நேரம், அடி விலகி போடி மழையே, இது மழை பொழியும் நேரம், அடி விலகி போடி வெயிலே. ஸோ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை உங்ககிட்ட படித்து எனக்கு தெரிஞ்ச பதில் உங்ககிட்ட சொல்கிறேன். முதல் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எம் டீம் த சாங்ஸ் யூ புட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட் இஸ் ரியலி ரியலி நைஸ். அண்டர் ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறீங்க. அப்படியா அந்த சாங்கெல்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெருமை வந்து முழுக்க முழுக்க டிவோக்கு தான் தெரியும். அவங்க தான் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? பாஸ் தலைவா, நீங்கள் இங்கேயே வந்துட்டீங்களா? இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா எடுத்துக்குவா இல்லை அவன் சர்காஸ்டிக்காக சொல்லானே தெரில. வெல்கம் அண்ட் லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காலேருந்து லவ் மட்டும் கொடுக்காதீங்க, டிக்கெட் போட்டு குத்தி எதுவும் ஈவெண்ட்டு குத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே வந்துட்டு நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக ஸ்ரீலங்காவை சுற்றி பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த வாரம் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அந்த டீம் எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் ஸ்டாரில் சூப்பராக எங்களோட சீரிஸ் போயிட்டு இருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் டீம்லேருந்து தான் நபர்கள் வர இருக்காங்க. லுத்துஃப் அண்ட் நிக்கிலா. ஐயையோ என்ன பாக்குறா, ஒரு மாதிரி என்ன ஆக்குறா, கெஞ்ச வச்சு என்ன மாத்துறா, சிரிப்பால என்ன சாய்க்குறா. இந்த பேரை எல்லாரும் கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா? என்னென்னலாம் சொல்லுவாங்க உங்க பேரை? முத்து, முத்து, குத்துஃபு, குத்துஃபு, லுஃப்து, லுஃப்து. லுஃப்தான்சா. ஆனால் உங்க பேர் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? லுத்துஃப். லுத்துஃப். அண்ட் உங்கள் பேர் ஓகே நிக்கிலா. நிக்கிலா, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சீரிஸ்? எப்படி போயிட்டுருக்கு? மக்கள் கொடுக்குற வரவேற்பு எப்படி இருக்குது? இப்போது சூப்பராக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வீக்கே எங்களுக்கு இந்த வரவேற்பு ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் தான் பிக்கப் ஆகும்னு நினச்சோம். ஸோ இப்போ வந்து இருக்கிற வரவேற்பு இன்னும் பயங்கரமாக இருக்குது. எங்கே போனாலுமே இப்போல்லாம் பீப்புள் ஆர் ரெக்கக்னைசிங். வந்து எங்கள்கிட்டலாம் பேசினாங்க. நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஷோ போயிருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து குட்டீஸ்லேருந்து கொஞ்சம் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் டிவியில் போட்டால் எல்லாருக்குமே வேறு வழி இல்லை போல இருக்குது. வீட்டில் போட்டால் பார்த்து தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சு, அப்படி பார்க்க ஆரம்பிச்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட. குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு நிகழ்ச்சியாக வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ என் நிகழ்ச்சிக்கு வந்தீங்களே, என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? ஜாலியாக இருக்கும். உங்களோட பிராங்க் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டு பாட்டு நீங்கள் சொல்லணுன்றதுக்காக தான் கேட்கறது தெரியும், அதனால சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. உங்களோட இடத்துக்கு போயிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என் ரூட்டில் நீ வந்து ஃபிக்ஸ் ஆகுற, நீ பார்க்காம போனா நான் வெக்ஸ் ஆகுறேன். அண்ட் இவங்க ஆப்போசிட்டா விளையாட போற டீம்ல இருந்து யார் வர போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, கிஷோர் அண்ட் நம்ரிதா. தம்பியை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இல்ல இந்த படத்துலலாம் பணக்கார பையனா இருப்பான், பப்ல போய் அடிப்பான் தெரியுமா ஹீரோ கிட்ட, அந்த மாதிரி. அதான் நீங்க அங்க எப்படி இருக்கிறீங்களா, இது இங்க ஆரம்பிச்சிட்டீங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவங்க தான் உங்க பேர்? தெரியல, எனக்கு தெரியல. சீரீஸ்ல எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் நிகழ்ச்சியில என்ன ரிலேஷன்ஷிப்? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க இது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ல நடிச்சிருக்கோன்ற ரிலேஷன்ஷிப் இப்போ வந்திருக்கிறது இல்ல. ஷோல நீங்க நடிக்கிறீங்க இல்லையா, அந்த நடிக்கிறதுல நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு கேக்குறேன். லவ்வர்ஸா, அக்கா தங்கச்சியா, சரி அக்கா தம்பியா, அந்த மாதிரி? ரெண்டுமே. ஆமா. சரி ஓகே. தமிழ்ல வந்து ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். உங்களோட இடத்துக்கு போயிடுங்க. நம்ம டீம் நேம் வச்சு கலக்கிடலாம். ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து டீம் பேர் ரெண்டு பேருமே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்கள் டீமுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? இந்த டீம் அந்த டீம். ஜோக் இல்ல. அப்போ நீங்களே வைங்க. கேட்சியா வேணும். கேட்சியா. கிண்ணம். நோ சும்மா just brainstorming. ஓ, கிஷோர் நம்ரிதான்றதுனாலயா கிணம்?
நாங்க அப்ப டவரா செட்டுன்னு போய்க்கிறோம். டபரா. ஓகே டபரா. நீங்க தவறா. தவறா. ம். ஓகே. ஆனா கரெக்டா பதில் சொல்லணும்ல நாங்க. டேய் சும்மாறா. ஸோ டபராக்கும் தவறாக்கும் போட்டி ஆரம்பிக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிடலாம். கேம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கானதை சூஸ் பண்ண போறீங்க. as in லைக் ப்ரைஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிடுவீங்க. நான் வந்து 3 ஃபோட்டோ வச்சிருக்கிறேன். உலகநாயகன், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார். இது 3ல் ஒரு டீமில் ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்க. அதை வந்து உங்கள் டீம் கிட்ட நான் வச்சிருவேன். கேம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் அதில் இருக்குது. ஓகேயா? யார் சூஸ் பண்ணுறீங்க? ரஜினி. ரஜினி சார். நீங்கள்? விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சார். என் தலைவனுக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. தலைவன் என் கூட இரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேர் வந்து தெரிஞ்சா சொல்லு, தெரியாட்டி நில்லு. நிழலுக்கு பக்கத்திலே சின்ன ரோஜா, அத நினைச்சு தவாடு நம்ம இந்த ராஜா. நாங்கள் வந்து ஒரு கொஸ்டின் த்ரோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதுவும் வந்து சினிமா சாங்ஸ் ரிலேட்டடான கொஸ்டினாக தான் இருக்கும். தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் அழுத்தணும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் ஆகும். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் முதலில் பாடிய பாடல் எது? ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ். தொட்டபெட்டா. அது பதில் பஸ் அழுத்தி தான் சொல்லணும். சாரி கேஸ். பதற வைக்க. எந்த படத்தில் இந்த பாட்டு வருது? அவதான் ஆன்சர் சொன்னா. எந்த படத்தில்? அதெல்லாம் தெரியாது. லாரிலாம் இருக்கும், அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அவ்வளவுதான். லாரிலாம் இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க. பேக்ரவுண்ட்ல லாரிலாம் இருக்கும், டான்ஸ். ஓகே. இந்த பாடல் தவறு. பாம்பே சிட்டி அப்படிங்கிற பாடல் தான் விஜய் அவர்கள் முதலில் பாடிய பாடல். இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த கேள்வி கேட்குறேன். யோசிச்சு நிதானமாக வந்து பஸ்ஸர் அழுத்துங்க. எனக்கென யாரும் இல்லையே அப்படிங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? அது எந்த ஆண்டு வெளிவந்தது? ஆப்ஷன்ஸ். 2015. 2015 is the right answer. தவறா டீம் சரியா பதில் சொல்றாங்க. டபரா நீங்க அழுத்திட்டும் தவறா தான் பதில் சொல்றீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி கரெக்ட் ஆயிடும். அடுத்த கேள்வி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு fill in the blanks மாதிரி இருக்கும். கரெக்டான ப்ரொனன்சியேஷன்ல லைக் கரெக்டான ஸ்பெல்லிங்கோட நீங்க அந்த ஆன்சரை சூஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே? டேஷ் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு முழியில, கண்ட அழகுல, ஆசை கூடுதே. ஸ்பெல்லிங்கோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? பி. பி. தமிழ் தமிழ்லாம் படி. தெரியும். சமச்சீர் கல்வி. சமச்சீர் கல்வி. செகண்ட் லாங்குவேஜ் தமிழா இல்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். இது எந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எங்க தமிழ்ல சொல்லி கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நான் பேசின லாங்குவேஜ் தமிழ் தான். பானே ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும். நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு அப்படிலாம் கிடையாதுல்ல. சரி ஓகே. இருந்தாலும் சூப்பரா பதில் சொல்லியிருக்கிறீங்க. தவறா அணி 2 பாயிண்ட் எடுத்திருக்கிறீங்க. நீங்க என்ன என் தம்பி அப்படிங்கறனால விட்டு குத்துருவீங்களா? அப்ப இது பாருங்க, ஜெயிக்கவே கூடாது. ஓகே. அடுத்த கொஸ்டின். பல்லேலக்கா பாடலில் எத்தனை முறை சடுகுடு சடுகுடு அப்படின்ற வார்த்தை வந்து வரும்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் சடுகுடு சடுகுடு. 10. நான் தான் தொட்ட போடா. டபரா சொல்லுங்க. 10 வாட்டி. நல்ல ஒரு அடி எண்ணிக்கோங்க. சடுகுடு 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 சடுகுடு. சொல்லுங்க. ஏன்ட்ட क्वेश्चन படு படு படுவேனா நான். படபடபடல இல்ல சடுகுடு சடுகுடு. 10 வாட்டி கரெக்ட்டா வருதா? ஷூரா? 10 வாட்டி இஸ் தி ரைட் ஆன்சர். 10 வாட்டி வந்திருக்கு சடுகுடு சடுகுடு. சோ 1 பாயிண்ட், நீங்க 2 பாயிண்ட். அண்ட் உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन இந்த ரவுண்ட்ல. இரும்பிலே ஒரு இதயம் அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? அந்த பாடல் வர காரணமா இருந்த விஷயம் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். கொசு. கொசு. ரங்குஸ்கி. ஆமா. கொசு கரெக்டான ஆன்சரா? ஆமா. சொல்லு. கொசு வந்து இப்படி வச்சிட்டோம் போவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே க்ளோஸ் அப் போவாங்க, செட்டுக்கு போயிடுவாங்க. யார் கிஸ் பண்ணுவா? சனா. சனா வந்து யாரு? சனா இதான் ரங்குஸ்கி. இங்க வருவாரு. யாரையா கிஸ் பண்ணுவாங்க? கொசுவை முத்தம் கொடுப்பாங்க. சிட்டியை வந்து முத்தம் கொடுப்பாங்க. சிட்டியை வந்து சனா கிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கொசுக்காக. அப்பதான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும். நீ அந்த கிஸ்ஸுக்காக இந்த பாட்டை பார்த்திருக்கிற. மாட்டிக்கிட்ட பங்கு. பயங்கரமா இந்த பாட்டை பையன் பார்த்திருக்கிறான் அப்படிங்கிறதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறா தான். இவ்வளோ நேரம் சரியான விடை எல்லாத்தையுமே சொல்லி வேற லெவல். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பரிசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நாங்களும் பார்க்கலாம்ல. எந்த பயனும் இல்ல. அதுல என்ன அமௌண்ட் இருந்தாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. ஆனா நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க. 2000. பாத்துட்டீங்களா? அது திரும்பி இருக்கு. நீங்க தான் காட்டுனீங்க. நான் எங்க காமிச்சேன்? எடுத்தீங்க. நான் இத வெளிய ரெண்டு பக்கமும் ஒட்டி வச்சிருக்கீங்களா காசு? உங்கள மாதிரி சோதா பசங்க எல்லாம் வச்சு பெரிய கனவு கண்டமா. ஓகே. ஒரு காயின்ல 2 பக்கம் இருக்கிற மாதிரி 2 சைடு ஒட்டி வச்சிருக்கோம். சரி கமல் சார் எவ்வளவு வச்சிருக்காருன்னு பாப்போமா? ஓகே. கமல் சார் பரவாயில்ல. அப்பா கமல் சார் 200 ரூபாய் தான் வச்சிருந்திருக்காரு.
ஆனா தலைவர் வந்து பரவாயில்ல 5000 ரூபாய் வச்சிருக்காரு. ஸ்டில் குட் இனஃப். செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். முதல் ரவுண்டோட முடிவில் நீங்கள் தான் லீடிங்கில் இருக்கீங்க, தவறாணி. ஸோ இந்த போட்டி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபிக்ஷனரி. கண்டிப்பாக அதே தான். நாங்கள் சிங்கிங் த ரெயின்லே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, நாங்களே சொல்லிப்போம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரவுண்டு. அதுக்கு முன்னாடி இந்த போட்டியிலுமே வந்துட்டு உங்களுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. நீங்கள் யார் யாரை சூஸ் பண்ணீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு 3 ஆப்ஷன்: இசை புயல், இசை ஞானி அண்ட் கடைசி ராக் ஸ்டார். யாரை சூஸ் பண்ணுறீங்க? இசை புயல். இசை புயல். உங்களுக்கு? இளையராஜா சார். இளையராஜா சார். சரி, ஓகே, காப்பாற்றுவாருங்கிறத நம்புவோம். பே பார்த்துக்கவா, என்னடா மாற்றிக்கிறேன். நோ, அந்த ஆப்ஷன் அலௌட் இல்லை. இந்த ரவுண்டோட பேரு சித்திரம் பேசுதடி. நீங்க பேசினது கூடாது, சித்திரம் மட்டும்தான் பேசணும். நான் ஒரு பாட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், அந்த பாட்டை நீங்க வரைஞ்சு உங்க டீம்மேட்டுக்கு வந்து புரிய வச்சு அவங்க அதை சொல்லிட்டாங்கன்னா வின்னு. மொத்தம் 4 பாட்டு இருக்கு, ஒரு டீமுக்கு 2 பாட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேர்ட்ஸ் எழுதக்கூடாது, நம்பர் எழுதக்கூடாது, நடிச்சு காட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, வரைஞ்சு மட்டும்தான் காட்டணும். ரெடியா? வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ரெடி? ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தண்ணி, கடல், அலை, சி. இன்டு 2லாம் போடக்கூடாது. சரி. ஓடு. வேவ்ஸ், பீச், சமுத்திரம். படம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. காதலா அது? இது என்ன காதலா? காதலா இல்ல வேற பேரா காதலுக்கு? காதல். இது என்னது? புது பாட்டா பழைய பாட்டா? பழைய பாட்டா. இப்படிலாம் கேட்க கூடாது, வரைஞ்சது மட்டும் தான். செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதம். அதுதானே பீச்ல நடக்கும். பீச். லாஸ்ட் 10 9 தண்ணி, கடல், 7 அலை. நீங்க தான் சொன்ன, எதுவுமே சொல்லக்கூடாது. செப்டம்பர் மாதம் ஏன் சொன்னீங்க? ஏன்னா அந்த பாட்டு ஒரு பீச்ல நடக்கும். பீச்ல நடந்தா அந்த மாதிரி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது பீச்சே இல்லையே இது. இல்ல, ஆக்சுவலி அந்த பையன் சூப்பரா வரைஞ்சு காமிச்சான். நீயே சொல்லிட்டு பா தம்பி. நதியே நதியே காதல். அதுதான் வேற பேர் சொன்னீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சாரி கிஷோர். தவறாணி. இந்த டைம்ல தவறா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு சூப்பரா போகும் அப்படிங்கறத நம்புவோம். அண்ட் உங்க டீம்ல இருந்து யார் வரீங்க? வேணுச்சாமி போ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். மறைச்சுக்கோங்க அப்படியே. நான் மறைச்சிக்கோ, நான் அப்படியே நிக்கிறேன். பாண்டாவா? பொண்ணு. வகுடு. எதுவுமே சொல்லாதீங்க, அவங்க க்ளூ எடு போடு. ஃபீமேல், ஸ்பார்க், ஷைன். பொண்ணு. ஷாக். எந்திரன். டேய் சும்மாறா. ஓகே, நல்லா தான் வரைஞ்சு காட்டுறாங்க. வாட்சா உடாத எலக்ட்ரானிக். என்னது? சுவிட்ச் போர்டு. நீங்க இப்படி எல்லாம் க்ளூ கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. கரெக்ட்டா சொல்றேன். தப்பா சொல்லணும். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். அந்த ஃபேண்டசி. எந்திரன் 2 5 கவுண்ட் டவுன் சொல்லியா? 4 ஷாக் 2 1. ஆக்சுவலி நல்லா வரைஞ்சாங்க. நீங்களே சொல்லுங்க என்ன பாட்டு? சம்சாரம் மின்சாரம். இது எப்படி? அது எவ்வளவு சூப்பரான பாட்டு. எப்படிங்க இவ்ளோ பலேஸ் போய் கண்டுபிடிக்கிறது? அதுதான் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. மின்சாரம், அது மின்சாரம். 2 டீமுமே எதுவுமே கண்டுபிடிக்கல. ஆமா. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நல்லா வரைஞ்சு நல்லா இது பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க வாங்க, நம்ம வாங்க. இதுவா? ஸ்டார்ட். எனக்கு கண்ணு தெரியலையே. மசூதி. மழைத்துளி மாநில சங்கமம்மா. மாஸ்க். மசூதி. ஆக்ஷன் ஸ்லோ. ஓகே, சாரி. ஷாஜகான். மின்னலே மண்ணிலே. பாட்டு பண்ணா ஃபவுல். எனக்கு அந்த படம் ஷாஜகான் படம் தான்.
மழை மழை. மழை. சரி வரேங்க 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 வரேங்க. 15 செகண்ட்ஸ் இருக்கு. மழை. அடடா மழடா. ஹீரோ. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ். மழையில் நனைஞ்சிட்டே ஆடுறாங்க. 4 மேகம் 3 மழையில் மழையில் நனைஞ்சு 1. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இது என்ன நினைக்கிறீங்க? இது என்னது? மழையில ஹீரோ ஆடுறாரு. மசூதி. ஹீரோ எங்க இருக்காரு? You said one word of the song. நனை. இது என்னது? இது மாஸ்க். மாஸ்க் இல்ல. இது வந்து ஒரு எப்படி சொல்றது? தாஜ்மஹாலா? தாஜ்மஹால். நான் தான் சொன்னேன் எனக்கு பாட்டு தெரியாது அவ்வளோவா. நீங்களே சொல்லுங்க என்ன பாட்டு? சட்டனானே இது தாஜ்மஹால். நீங்க இதை எப்படி வரைஞ்சிருப்பீங்க? நான் தாஜ்மஹால் ஆக்சுவலாக வரைஞ்சிட்டு இருப்பேன். தாஜ்மஹால் மாதிரியே இல்லை. தாஜ்மஹால் இங்க தாஜ்மஹால் இவர் வரைவாரா? அப்படிங்க தாஜ்மஹால் வரைய சொல்லுங்க. வாங்க. தீபகால கேர்ள்ஸ் இன்சல்ட் ஆகிறத தாங்கிக்க முடியாது. நீ வந்து வரவா? இது ஏதோ ஹட்டு மாதிரி இருக்கு கிஷோர். சரி இப்படி இருக்கும். டோலக்பூர் மாதிரி இருக்கும். எங்க ஏரியால ராணி மஹால்னு ஒன்னு இருக்குது. அது கூட இதோட அட்லீஸ்ட் நல்லா ராணி இருக்கும். மஹால் க்ளோஸா இருக்குல்ல. இது என்னன்னே தெரியல. இது அப்புறம் நீ ஏன் மசூதின்னு சொன்ன? மசூதி. ஆமா இதனால சொன்னேன். பரவாயில்ல ஷாஜஹான் சரி வேற தோத்துறோம் சொன்ன. தோத்துறோம் அவ்வளவுதான். சரி எனிவேஸ் இதுல ஜெயிக்கிறது உங்களால மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதுனால அதனால நான் வருவேன். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணோம் ஃபுல்லா. கமாண்ட்ரி. அது என்னன்னு எனக்கு அது என்னன்னு தெரிய வேணாம். அந்த லைன் என்னன்னு தெரியும்ல. இன்னும் ரிலீஸே ஆகல அந்த படம். வாடா வாடா. சேம் ஒன்லி. Birds. பேசாத. Birds. அலை. அலை. கடல். Birds. கடல் ராசானான். செப்டம்பர் பொண்ணு, மாதம். பழைய பாட்டு. இல்ல சோஃபால வந்து அடிச்சு புயல் புயல். பொண்ணு பையனா? ஹீரோவா? டிசாஸ்டர் கேரளா வயநாடு. தாத்தா பாட்டி. கல்லை மட்டும் கண்டா. கரெக்டா சொல்ற போறீங்க வேணாம். அதுக்கும் பழசா? பொண்ணு கடல் கிட்ட என்ன பாட்டு? நோ ஆக்ஷன். வேற ஏதாவது வேர்ட் வர? வரைஞ்சு மட்டும் தான் காட்ட முடியும். 15 செகண்ட்ஸ். பொண்ணு தண்ணியில உட்கார்ந்து பாட்டு. 30 கன்னத்தில் முத்தமிட்டாளா? 10 10 அது 9 முன்னாடியா? 8 7 6 5 4 3 2 1. நோ நோ. சொல்லுங்க என்ன பாட்டு? ஆத்தங்கர ஓரத்தில். ஆத்தங்கர ஓரத்தில். அது என்ன பாட்டு? ஜீவா வருவாரு. ஆத்தங்கர ஓரத்தில் நின்னால அந்த பாட்டு. ஓ அது அந்த பாட்டா? ஆமா அந்த பாட்டு. ஆத்தங்கர மரமே. சரி பரவாயில்ல. நம்ரிதா எப்ப பார்த்தாலும் நீங்க சமுத்திரம் சமுத்திரம்ன்றீங்களே. சமுத்திரம் படத்தோட கதையை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சமுத்திரம் படம் பாத்துருக்கீங்களா? அதுல யார் வருவாங்கன்னா தெரியுமா? எல்லாம் தெரியாது. எது வரைஞ்சாலும் சமுத்திரம்ன்றீங்க. ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பீச் மாதிரி இருக்கு எல்லாமே. நீ பாத்துருக்கியா ப்ரோ சமுத்திரம்? யார் வருவா? கேடிவில. கேடிவில யார் வருவா? அது மறந்துச்சு. சரி ஓகே. அது ஒரு கல்ட் கிளாசிக் மூவி ப்ளீஸ். சரி இது பார்க்கலாம் கம். இது பார்க்கலாம். பார்க்கலாம். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்க்க கூடாது. இதுல இருந்து வின்னரே நம்ம டிசைட் பண்ணல. ஒரு டை பிரேக்கர் இப்போ நம்ம வந்து போறோம். இப்போ நான் வரைய போறேன். அந்த பாட்டை யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பாப்போம். ஓகே சரி சிம்பிளான பாட்டு தான். நான் அந்த பக்கம் போறேன். ஏ வாடி. தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா ஆப்போசிட் டீமுக்கு பாயிண்ட். ஓகேயா? அப்ப கண்டுபிடிக்காத ப்ரோ சைலண்டா இரு. ரெடி? 1. ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அந்த வாவ் சூப்பர். நான் கூட சமுத்திரம்ன்றீங்களோன்னு பயன்ட்டேன் நான். இருந்தாலும் பரவாயில்ல சூப்பர். ஸோ நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ரஹ்மான் சார் உங்களுக்காக என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் never disappoints. வேற மாதிரி இங்கே பார்த்துடலாம். ஓங்குத்தமா. ஃபைன் எனிவே we didn't win. பட் ஆனா நிகழ்ச்சி வந்து ஜெயிக்கவே இல்லை நீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் என் வருத்தமா இருக்கு. தம்பியும் என்னோட ஃப்ரெண்டும் ஜெயிக்கிறாங்கன்றதே எனக்கு. இப்படியே சப்ப கட்டுங்க எவ்வளவு நேரம் கட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வந்து போறதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார்ல வந்து கமெண்ட் பண்ற ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ யூடியூப்னா எங்க வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே உங்களோட சீரீஸ்க்கு வந்து ஒரு கமெண்ட் சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வெரி ஃபன் நீட்லி ஹேண்டில்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒர்க்குக்கு போயிட்டு வராங்க ஸ்ட்ரெஸ்டா. அவங்க ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ நிறைய பேர் வந்து சாப்பிடும் போதெல்லாம் என்ன பார்க்கணும்னு தெரியாது. அதுலயே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க தேடிட்டு. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஓகே நீங்க சொல்லுங்க. ஸோ பேசிக்கலி இதில் வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தரோட ஸ்டோரியை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா ஒரு சில சமயம் போர் அடிக்கலாம். ஸோ ஒரு 4 எபிசோடு ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 கேரக்டர் கிட்ட தே வில் கோ அரவுண்ட். விதவிதமான ஸ்டோரிஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி எபிசோட் முடியும் போதுமே நம்ம அடுத்தது என்னன்னு பார்க்குற அந்த ஒரு
இப்போ நிறைய பேர் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. மிஸ்ட்ரினா ஒரு கொலை கேஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் மிஸ்ட்ரி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இமோஷன்ஸ்லேயுமே மிஸ்ட்ரி இருக்கலாம். இப்போ இவங்க சேர்றாங்களா, பிரியிறாங்களா, இவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து பீப்புள் ஆர் ரியலி லைக்கிங். நீங்கள் சொன்ன மாதிரி கமெண்ட் இல்லைனாலுமே பீப்புள் ஆர் கான்டாக்டிங் வயா இன்ஸ்டாகிராம். நிறைய கமெண்ட்ஸ் வருது, அதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எங்களை கேரக்டர் பேர் வச்சே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் நாங்கள் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக ஆயிட்டோம். ஆனால் இவ்வளோ பெரிய கமெண்ட் யாரும் டைப் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ பெருசாக தான் வருது லாங்கா. இப்படி எல்லாம் சொல்லி கமெண்ட் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன். ஐ அம் கெட்டிங் லாட் ஆஃப் மெசேजेस. இந்த ஷோ எதுக்கு பார்க்கலாம்னா ஃபன்னா இருக்கும் அண்ட் யூ வில் நோ ஹவு டு ஹேண்டில் தி சிச்சுவேஷன்ஸ் ஆல்சோ. இன் நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் பீப்புள் ஆர் கம்பேரிங். ஸோ அவங்களுக்கு ஃபன்னாகவும் இருக்கும், ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதும் தெரியும். ரொம்ப ட்ராமாட்டிக்கலாக இருக்காது, ஜாலியாக இருக்கும். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியாகவே சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சீரீஸாக வளம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் ஹாட் ஸ்டாரில் போய் நீங்கள் அந்த சீரீஸை பார்த்தா உங்களுக்கான ஆதரவை பலமாக பயங்கரமாக கொடுங்க. அண்ட் 3வது ரவுண்டு போயிடலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் சிங்கிங் இன் த ரெயின். ஆல்ரெடி 2 வாட்டி நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் எவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள். 11,998. 11,998 ருபீஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அவ கொடுப்பா, அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கிருக்கீங்க இல்லையா? கூச்சமே இல்ல. தவறா நீ வந்து சூப்பரா இந்த ரவுண்டும் வந்து விளையாடணும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோ பாத்துடலாமா எப்படி ஏன் அப்ப இருக்கு? எங்களுக்கு ஏன் சொல்லல? நீங்க எதுமே பண்ண மாட்டீங்களே. ஒரு என்கரேஜ் சரி ஓகே. ஒரு ஆங்கரா இருந்து தவறா நீ வந்து வேற லெவல்ல இந்த ரவுண்ட வந்து வின் பண்ணுவாங்க. பஸர் அடிக்க நீங்க வேணா முன்னாடி கூட வந்து வச்சுக்கோங்க. நான் ஜெனினாவும் பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கிற ஆளு. அப்பலாம் பண்ண நான் மாட்டேன். நேர்மையா தான் விளையாடுறேன். சரி ஓகே. 3rd ரவுண்டோட பேரு காப்பிரைட். காப்பிரைட்ன உடனே உங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் வருது? என்ன தோணுது? போன எபிசோட் நீங்க ஏதோ வாங்கியிருக்கீங்க பலமா. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது இருக்கட்டும். காப்பிரைட்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? எதனால இந்த ரவுண்ட் காப்பிரைட் பேர் வச்சிருக்கோம்? கரெக்ட்டா காப்பி நீங்க நிறைய வாங்கி இருக்கீங்க, அதனால தான் போட்டுருக்கேன். டேய் என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? சரி சரி அழக்கூடாது. காப்பிரைட்னு எதனால பேர் வச்சிருக்கோம் நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க கரெக்ட்டா காப்பி பண்ணு. காப்பி ரைட். இருங்க நான் சொல்லிடுறேன். ஐயோ ஒரு பாட்டு வருதுன்னா அந்த பாட்டை பாடுனா ஒரு லெவலுக்கு மேல பாடுனா அது வந்து காப்பிரைட் பண்ணுவாங்க. சோ நீங்க இந்த ரவுண்ட்ல வந்து ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சீங்கன்னா பாடக்கூடாது. புரியுதா? புரியல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? தீ வந்து மூட்டை மூட்டை பச்சக் பச்சக்குன்னு உம்மா குடுறா. இதுதான் பாட்டோட லிரிக்ஸ். ஆமா லிரிக்ஸ் இதா. இதா லிரிக் வந்து நாங்க வேற மாதிரி சொல்றோம் உங்களுக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு பாட்டு இருக்கு. தீ பிடிக்க தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் குடுறான் தான் இதோட அந்த பாட்டோட ஆன்சர். ஓ குரலி வித்தையா? காப்பிரைட் வாங்குனதுனால இப்ப பாடக்கூடாதுனே ஒரு ரவுண்ட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஸ்டார்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள், மாதவன் அவர்கள், அப்பாஸ் அவர்கள். நீங்க யார் சூஸ் பண்றீங்க? நீங்க தான் வின் பண்ணீங்க. இல்ல நீங்க தான் கரெக்ட்டா சொல்றீங்க. எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க? தீபக் அண்ணா. ஓகே நீங்களும் ஜெயிப்பீங்க. சொல்லுங்க யார் வேணும்? சூர்யா சார். சூர்யா சார் உங்களுக்கு. ஓகே நீங்களே ஒட்டிருங்க அப்படியே. உங்களுக்கு? மாதவன். மாதவன் தாங்க. ஆனா இப்ப மட்டும் இதுல ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு தீபக் அண்ணா. அது பிரச்சனை இல்ல. இங்க ஆன்சர் கரெக்ட்டா சொன்னாதான் அதுல என்ன இருக்கு தெரியுது, நீ மூடு. காப்பி ரைட்ஸ் ரவுண்டோட முதல் கேள்வி. அட சார் என்ன பாரு, நான் டப்பு டப்புன்னு கையை தட்டுனா டபக்குன்னு உலகம் உண்டாகும். பஸர் அழுத்தி தான் சொல்லணும். சொல்லுங்க. பாட்டு பேர் சொல்லலாம். பாட்டு பேர் ஊலாலா from இந்த லைன் சொல்லுங்க. என்னன்னு வரும் இந்த லைன்ல? என்ன பாரு நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம். ஆன்சர் பார்த்தல லீடில. உல்லாலா உல்லாலா இஸ் தி ரைட் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन. அவ திரும்பி வருவான்னு நினைக்கிறியா? திரும்பி வந்தா என் உடைஞ்சு போன மனசு பஜக்குன்னு ஒட்ட வைக்க. எனக்கு தெரியாது. அவள் வருவாளா? சரி பழைய பாட்டு. அவள் வருவாள். அது நீங்க பஸர் அடிச்சிட்டு தான் சொல்லணும். அவள் இல்ல தப்பா சொல்றாங்க. தப்பு. பரவாயில்லடி எப்படி இருந்தாலும் ஒண்ணும் வராது, நீ அமுக்கு பாத்துக்கலாம். சரி சொல்லுங்க என்ன பாட்டு? தப்பா சொல்லுங்க இப்போ. அவள் வருவாளா? ஏய் கிஷோர் சொல்லுங்க என்ன லைன் நான் சொல்லியிருக்கேன். உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? இல்லையா? அவள் வருவாளா இஸ் தி ரைட். நீங்க வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி சொன்னீங்கன்னா என்ன பண்றது? தீபக் கிளாப். நல்லா. அதுக்கு முன்னாடியே எங்க சொல்லிட்டாங்க. தேங்க் गाइस. தேங்க் யூ. நாங்க வந்து பாட்டு பாடணும்ன்றதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். எங்களுக்கு லிரிக் தெரியலையா? இல்லனா இங்க சொல்ற அவள் வருவாளா இங்க அம்மிக்கு சொல்லி. அவங்க एक्चुअली முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் ஏன் நீங்க நாங்க தொடல, அது எங்க பிரச்சனை. பட் இருந்தால் எங்க பிரச்சனை உங்களுக்கு என்னன்றீங்களா? இல்ல இல்ல எங்க தப்பு அப்படினு நானே யோசிக்கிறேன். சாரி. ரெண்டு டீமே ஒரு பாயிண்ட்ல இருக்கீங்க. லாஸ்ட் क्वेश्चन. ரெடியா? ராஸ்மிகா வந்து ஐ லவ் யூ சொன்னாலும் வேற எந்த நான் அமுக்குனா கிஷோர் இது காட்டுங்க, இது காட்டுங்க. ரீப்ளே பாருங்க. ரீப்ளே காட்டுங்க. நான் தான். Yes, that's a process. Here it is. That's a fair delivery. Front on spin vision please. ரீப்ளே வந்து மக்கள் பாத்துருவாங்க. பட் ஆனா நானே பார்த்தேன். பச்சையா தெரியுது அவர் வந்து அழுத்திட்டாரு. நான் கை வச்சேங்க. நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இது
நீங்க பாடிடுவீங்க. ரெடி ரெடி. இது இல்ல நான் பாட மாட்டேன். சொல்லணும். பாட்டு பேர் வந்து சலம்பல சலம்பல. ஆ. அந்த லைன் வந்து ராஷ்மிகா வந்தாலும் ஜெண்டயாவா நின்னாலும். ஓகே, ஆன்சர் கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ 3 ரவுண்டுமே வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். இதுவரைக்கும் இந்த நடந்த எபிசோட்ல யாருமே இப்படி தோத்தது கிடையாது. அதான் ஒன்னு சொன்னோம்ல. ஒன்னு அவ சொன்னதுக்கு அமுக்கல என்ன பண்றது? நம்மலாம் ஒரு வாட்டி ஜெயிச்சா பத்தாது, ஒரு வாட்டி ஜெயிக்கணும். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. ஸோ நீங்களே பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு. அப்பா கேட்டு இருக்காரா? எவ்வளவு ப்ரோ? ஐயோ அங்க மாத்தி இருக்கலாம். ஓ மை நீ காட். என்கிட்ட அங்க இருந்து சிக்னல்ல சொல்லி இருக்கலாம். நான் உனக்கு ஷேர் நீங்களே காட்டிடுங்க அப்படியே எவ்வளோ வாங்கி இருக்கீங்க அப்படின்ட்டு. திருப்பி நீங்க மேன் ஆஃப் த மேட்ச் வந்து தோத்து போன அன்னைக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. பட் எந்த பயனும் இல்ல. இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி. இந்த ரவுண்டோட வின்னர்ஸ் வந்து உங்க பேரே மறந்து போகுதுடா. என்னடா பேர் வச்சோம் உங்களுக்கு? கிஷோர் பேர்ல உங்க டீம் தவறா தவறா டீம் தான் இந்த 3 போட்டியிலுமே சிங் இந்த ரைன்ல இந்த எபிசோட்ல வின் பண்ணிருக்காங்க. வெரி குட். சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். வந்துருங்க ரெண்டு டீம். Thank you. ஸோ இந்த எபிசோட் ஆஃப் சிங் இந்த ரைனில் அதிக அமௌண்ட் வின் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறா அணி தான். சொல்லுங்க எப்படி போச்சு நிகழ்ச்சி? So fun. பக் பக்னு இருந்துச்சு. பக்கு திக் 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 திக்னு இருந்துச்சு. பட் நீங்கள் 2 பேருமே சூப்பராக விளையாண்டீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ எதுக்கு இந்த மாதிரி டீச்சர் மாதிரி கார்னர் பண்றீங்க தீபக் அண்ணா? கார்னர்லாம் பண்ணல. சரி நீங்களே சொல்லுங்க. சூப்பரா விளையாண்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான போட்டியாளர்கள் ஆனா அவங்க இருந்ததுனால actually தான் நல்லா ஆடினாங்க. அவங்க நல்லா ஆடினதுனால நாங்க ஜெயிச்சோம். அதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இதோட நான் கிளம்பிக்கிறேன். இன்னொரு எபிசோட் ஆஃப் சிங் இந்த ரைன்ல உங்க எல்லாருமே வந்து மீட் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ guys. தேங்க்யூ.